பூரா தூங்குற அநியாயத்தை பாரு. சாமிக்கு நேத்து கிடந்தா இருக்கு 5 நாளா நாடகம் என்னம்பாங்க பாவம். இந்த பெண்கள்கிட்ட பூரா சொல்றேன், பிரச்சனை பெருசா வரும். தூங்கி கிடக்கிற பெண்கள்கிட்ட மட்டும் சொல்றேன், சொல்லுங்க. அடிச்சு விடுவேன், தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல போறங்க? அப்புறம் மேற்கொண்டு யாராவது மொழிங்கால மிதிச்சு மொழி விலகிருச்சு, அடித்தொடையில மிதிச்சு செப்ப கறி ஏறிடுச்சு, சங்குல மிதிச்சு விட்டேன் அப்படிங்க வந்து மரியாதை பண்ணக்கூட. இதுவரையா இங்கு ஒரு சத்தம் கேட்டது. யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்ப்பதற்கு முன்பதாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சொல்லுங்க. என் செவி வழியாக இந்த விஷயத்தை நான் உணர்ந்தேன். இங்கு வருகை தந்துள்ள நாரதர் ஒரு வசனம் சொன்னார். அந்த வசனத்தை கேட்டு என் உள்ளமே புலகாங்கிதம் அடைகிறது. புடலங்காலப்பா, புலகாங்கிதம் அடைகிறது. அவர் சொன்னார், நாரதர் வேஷம் போட்டால் அவருக்கு சந்தனம் தேய்த்து விட வேண்டும், தேய்த்து விட வேண்டும். ஆமா ஆமா. அவர் நாரதர் வேஷம் போட்டால் அவருக்கு பூமாலையை கட்டி விட வேண்டும். ஆமா சொன்னார். அவர் நாரதர் வேஷம் போட்டால் வீணையை கட்டி விட வேண்டும். ஆமா ஆமா அது சொன்னார். இன்னொன்னு சொன்னாரு, அவர் வெளியே தருவோம் போனா அவர் குண்டிய கழிவிட. அதத்தான் எதிர்பார்த்தேன் நான், அதத்தான் எதிர்பார்த்தேன். இந்த கள்ளம்பட்டியில பெரிய ஹரிச்சந்திர மாதிரி பேசுறீங்க. குண்டிய கழுவுன்னு சொல்ல, அது பீச்சாங்கை இல்ல, வலது கையை கொண்ட கழுவணுமா? சோத்த திங்கிற கை. இன்னைக்கு நீ குண்டிய கல்வி விட சொல்லுவ, ஆமா. நாளைக்கு இந்த கள்ளம்பட்டியில வந்து பீய திங்க சொல்லுவ. நல்ல யோசனை பண்ணி பாரு. ஒரு கை பீ அள்ளி வாய்கிட்ட கொண்டு போக முடியுமா? நாத்தம் தாங்க முடியாது. அதுலயும் நம்ம ஆளு கண்ட கண்ட சரக்கு அடிச்சு விட்டு திருவிழாவுக்கு கூட்டிட்டு, அது இவர் பீ அள்ளிடாதங்க. அதுலயும் சைடிஷுக்கு பாரு, மிச்சரு, காரப்பூந்தி, சுண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, இதெல்லாம் நல்லா தின்னு விட்டு 4 நாள் அடைச்சு வச்சு போயிடுறேன். நாத்தம் தாங்க முடியல. அனுபவம் பேசு. என்னைய பார்த்து இந்த ஊர்ல நீ பீதிங்க சொன்னவார் உன்னைய நான் விடவே மாட்டேன். குடி சுதியப்ப கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும், சாமி கரைக்கா, சாமி கரைக்கா, சாமி கரைக்கா, தரகாசிக்கு எனக்கு தோசை, அப்பத்தா சுட்ட தோசை புளிக்கிறது, புளிக்கிறது. அத்தைய மகனும் முத்துக்கரு பழி, 10 பாத்தார பக்கத்துல வாடி, வாடி, வாடி. அத்தைய மகளே முத்துக்கரு பழி, 10 பாத்தார பக்கத்துல வாடி, வாடி, வாடி. இப்போ நீ வெளிய வாடி, உனக்கு சாணி நல்ல போகுதடி. கொல்லங்குடியிலே வெற்றிருக்கும் வெட்டுடைய காளியம்மா, அறந்தாங்கியிலே வெற்றிருக்கும் வீரமகாளியம்மா, பொன்னையூரிலே வெற்றிருக்கும் முத்துமாரியம்மா, காரைக்குடியிலே வெற்றிருக்கும் நஞ்சாதூவடிரை மாரியம்மா, கல்லம்பட்டியிலே வெற்றிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மா. அம்மா அம்மா அம்மா. கப்ப பொழந்து படுத்த அன்னைக்கு நாடகம் மயிரில் கூட விளங்காதரா. அவங்க நிக்கிற போச பாரு. குண்டில காக்கில கறி, அரக்கில விளிம்ப வச்சுக்கிட்டு படுத்துற வாடு அந்த ஆண்டவனுக்கே பொறுக்குதில்லை. வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கேன். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? என்ன பூரா மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரியில இருந்து டிசார்ஜ் பண்ணி இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்காங்க. இதுக்கு இது பதில் இல்லையே. கேள்வி சாமி நல்லா இருக்காங்க. கேள்வி கேட்டது சரியில்லை. என்ன தப்பா கேட்டேன்? என்ன தப்பா கேட்டேன்? வீட்டில் நலமா இருக்காங்க, சாமி நலமா இருக்காங்க, குழந்தைகள் அப்படி அப்படி பேசணுமே, அதுதான் மிக சரியானது. உன்னுடைய வன்மம், உன்னுடைய திமிரு, உன் மண்டகனா என்ற காட்டாது. ஏன்னா இந்த கதையின் முறைப்படி அதுக்கு தேவையில்ல பேச மாட்டேன். கள்ளமட்டியில நீ குண்டிய கழிவிட சொன்ன என்ன செய்வ? விட மாட்டேன். என்ன செய்வ? விட மாட்டேன். நீ ஏதாச்சும் பண்ணலாம்னு நீ யோசிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா உன்னால முடியுமான்னு யோசிச்சுக்க. நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுதேன்னு நாக்கெல்லாம் பூச்சிக்கலாம் ஆசை வரக்கூடாது. நம்மளும் படம் எடுத்து ஆடுவோமே. என்னால முடியாட்டி என் பங்காளி வச்சு உன்னை காலி பண்ண வைப்பேன் இந்த ஊர்ல கள்ளம்பட்டியில. சாமி சொல்றாரு நல்லா படம் எடுக்குதுன்னு நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்க கூடாது.
நல்லாம்பு படம் எடுக்கும், கழுத்தை அறுத்துட்டோம்னா 2 துண்டா செத்துறேன். நான் நாக்கலாம் பிச்சு மாதிரி இருந்துட்டு போடு, நானும் என் பங்காளியும். என்னைய எத்தனை துண்டு வேணாலும் பிச்சு போடு. மக்கள ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு புழுவா உருமாறுவாங்க. உருமாறி என்ன செய்வ? ஒழுங்கு மரியாதையா செஞ்ச தப்புக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் வாழ்றதுக்கு அவர் நான்கு சாவாரியா? ஏண்டா நீ பண்ண தப்புக்கு அந்த ஆளு இருக்கிற நாண்டுச்சானா? அவர் என் பங்காளி உடன் பிறப்பு. ஓ 2 பேரும் சேர்ந்துட்டு நாண்டுக்கிறீங்களா? செஞ்ச தவறை உணர வேண்டும். என்ன செஞ்ச பெரிய 10 பெண்கள் ஒரு பாலியல் பலாத்காரம், அதை விட மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய். பெரிய குற்றம். நான் ஆளுநர் சோப் போட சொன்னேன், நீ சோப் போடல. அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? எதுக்கு நான் போடணும்? போடணும். போடுறதுக்கு பொம்பளை பணி வந்திருக்கு. ஏன் பொம்பளை பணி போட நீ போட மாட்டியா? போட மாட்டல. போட்டுதே ஆகணும். எதுக்கு நான் போடணும்? போட மாட்டேன். ஆண்கள் உழுது பயிரிடுவது, பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் காப்பது வழக்கம். ஆண்கள் உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டாச்சா? இங்க என்ன கல புடுங்குற வேலையா உனக்கு? என்ன மயிர புடுங்க வந்தா அப்படியே கேப்ப உன்னைய நீ கேட்க விட மாட்டே உன்னைய. ஏய் தேவலாம் பேசாத. ஒழுங்கு மரியாதை செஞ்ச தப்புக்கு என் கால்ல வந்து மணி விடு ஓடி போயிரு. எதுக்கு போயா? உன்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டு விழுகிறதுக்கு பேசாம நகரப்பட்டி ரோட்ல லாரிகளை தலைய விட்டு செத்து போயிருவேன். நகரப்பட்டி ரோட்ல லாரிகளை தலைய விட்டுச்சாங்க. ஆமா. இப்ப என்ன செய்யணும்ங்கற? என்ன செய்ய முடியும்? சரி சோப் பண்ண மாட்டேன். சரி சோப் பண்ண மாட்டேன். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன். சரி என்ன செய்யலாம் இருக்கா? நீ என்ன தெரியுமா உனக்கு பேசு. ஏய் என்ன தெரியுமான்னா எல்லாம் எனக்கு தெரியும். நான் பேசுவேன். எனக்கும் தெரியும். புராணம், இதிகாசம், இலக்கியம், நான் பேசுறேன். ராமாயணம், மகாபாரதம், 50 காப்பியம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குந்தலகேசி, கீவலக்கணம், மேவலக்கணம், காணி, மாணி, யோன், நோனி எல்லாம் பேசுவேன். ஏய் பேசுண்டி. அப்படிலாம் ஒரு பப்புனுக்காரன்ட்ட சரி சம பேச முடியாது. பேசுண்டி. சண்டை போடாம பொறுமையா பிறப்பட. நீ யாரப்பா கதைக்கு சம்மந்தமே இல்லாம உள்ள வந்துட்டு போற? அப்ப அப்படி இங்க டேய் அப்படிலாம் உன்கிட்ட சரி சம பேசி என் தராதனை குறைச்சுக்கிறோம்ல, வள்ளி வர சொல்லு. விட மாட்டேன். இன்னமும் 4 வழிச்சாலையில டெண்டர் முடிஞ்சு ரோடுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சு இன்னமும் கட்டியா போட்டு நம்ம காசு வாங்குறேன். அதை மட்டும் கொடுத்துட்டு போறோம். நீ பேசு. பெரிய கருத்து கந்தசாமி இருக்கு உள்ள அப்படி கருத்து பூத்துற. பாப்போம். பேசணும்னு ஆசைப்படுற தப்பு இல்ல, ஆனா அதுக்கு தெரிந்த விவரங்களை முதல்ல தமிழருடைய மாண்பு என்னன்னு தெரிஞ்சுக்க. என்ன மாண்பு? வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு தெரியுதுல. வந்தாரை வாழ வைப்பது தமிழ் பண்பாடு, அதுவும் தெரியுதுல. அபச்சாரம் செய்தாலும் கூட உபச்சாரம் செய்யணும்ல. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். என்ன மண்டிட்டு என்னது? தர்த்திரிய முடிச்சவனே ஒழுங்கா காதல வாங்கியாச்சுன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. என்னை பார்த்த உடனே மண்டியிட்டு என்றால் பாதம் பணிந்து என்னை விருந்தோம்பல், அதாவது மா வாழை பலா முக்கணியோடு வாருங்கள், அமருங்கள், உண்ணுங்கள், அருந்துங்கள் என்று உபசரிக்க வேண்டும். அடவையா அவே ரேசரிச்சு சொத்துக்கு இங்க செத்துக்கிட்டு தர்றேன். இவரை வந்தவன மா பலா தேனு வாழைப்பழம் எல்லாத்தையும் பிணைஞ்சு ஒரு வாயில மல்லாக்க படுக்கப்பட்டு ஊட்ட மாண்பு. அதுதான் என்ன கதை? அதுதான் இல்ல என்ன இல்ல தனக்கு மிஞ்சினதுக்கு பிறகு தானமும் தர்மமும். நாங்களே செத்துக்கிட்டு இருக்கோம், உன் கொடுத்துட்டு நாங்க என்ன ஜாகிரதா. அதாவது உடல் முழுவதும் உனக்கு விஷம் பரவி விட்டது. அதனால எந்த ஒரு கருத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கும் பங்காளிக்கும் மனசு இல்ல. எனக்கு உடல் முழுவதும் விஷம் பரவி இருக்கு, அந்த ஆளுக்கு உடல் முழுவதும் ஆல்கஹால் பரவி இருக்கு. சரி அது உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப இல்ல எப்பயாச்சும் ஒரு நாள் நான் சொல்ற விஷயம் உனக்கு பயன்படும். எப்படி? அதனால நான் சொல்றத ஏன்னா இப்ப நான் சொல்ல போறது உனக்கு ஒன்னும் புரிய போறது இல்ல. சரி ஆனாலும் சொல்றேன். இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு யார்ட்டாச்சும் நீ விவரம் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை சொல்லு, உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். எப்படின்னா எப்படி தமிழருடைய மாண்பின் முறைப்படி எப்படி வரவேற்க வேண்டும் என்பதற்கு விவேக சிந்தாமணின்னு ஒரு நூல். அதுல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒப்படன் முகமனது உபசரி துண்மை பேசி உப்பில்லா குள் பார்த்தாலும் உண்மதை அமிர்தமாகும் முப்பனோடு வாடன்னம் முகங்கெடுத்து இருவாராயின் கப்பிய பசியோடு கடுமசியாகும் தானே. கவி சக்கரவர்த்தி கம்பளோட புலவனோடி ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வச்சு உப்பில்லா கூழ் வார்த்தால் உண்மை அமிர்தமாகும் முப்பளமோடு வாழம் முகங்கெடுத்து கிடுவாராயின் கப்பிய பசியோடு கடுமசி ஆகின்றானே. பரவாயில்ல. வண்டு வைத்தன கூந்தல் மதர் வண்டார் வள்ளி கெண்டை உடுத்த கண்ணால் கிளிமொழி வாயில் ஊரார் கண்டோ சக்கரைய கடிகாரந்தமாகோ அண்டமா முனிவர் கள்ளம் அமிர்தம் என்று அழிக்காம பேசு பேசுடி. இன்னைக்கு கள்ளமட்டியில சருகி சரி ஆளை செஞ்சு நான் ஒரு கவி பாடுனேன். ஆமா அந்த கவி நீ பாடுன. ஆமா உன்னை மனசார பாராட்ட வந்தேன். யாரு? நான் தான். நீ ஏன் பாராட்ட ஏன் மக்கள் உட்கார்ந்துருக்காங்க பாராட்டு. நீ என்ன பாராட்டுற? கள்ளம்பட்டியில எனக்கு ஒரு ஓட்டு கூட இல்ல. உனக்கிட்ட பேசுற பேச்சுல அந்த கூட்டத்துல இருக்கிற அக்கா யாராவது கையில எடுக்கிற அரப்ப மோதிரத்தை கழட்டி என் கையில போடுமாரு. வீட்டுல கேட்டா என்ன சொல்றது? நாடகத்துக்கு போன தொலைஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு இங்க போ. அப்படி உண்மையிலே உன்னுடைய
உன்னுடைய ஆர்வத்தை வந்து நான் மனதார பாராட்டுறேன். ஏன் தெரியுமா, நான் ஒரு கவி பாடனேன், எங்க அவர் பாடின நம்ம பாடுவோமே பீம்புக்கு ஏதோ ஒரு மூலையில ஒரு கவி மட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அந்த கவி நீ சொன்னதுனால என்னை விட நீ பெரிய ஆளாயிர முடியாது. இந்த மேடையில பெரிய ஆள் நிரூபிக்கணும்னா இந்த இதே மேடையில 100 கவிகளை என்னால பாட முடியும். நான் 150 பாடுவேன். என்னது கவி? அம்மா சரி 150 நீ பாடு, 300 நான் பாடுறேன். நான் 500 பாடுறேன். சிங்கியா நீ பாடு, நீ பாடு பாடு. நல்லவாம்பு தலையை தூக்கி அது பாட்டுக்கு தலையை தூக்கிட்டு சனியை முடிச்சோட படுத்து தொலைகிறேன் இல்ல. பாடு பாடு. சரி அல கொடுக்குற 1000 கவி இந்த மேடையில 1500 பாடுறேன். 3000 பாடுறேன். நான் 4000 பாடுறேன். 6000 பாடுறேன். 7000 பாடுறேன். ஏய் சொன்னா பத்தாது, அந்த அளவு படிச்சிருக்கணும். 10 நாளா இங்கனே உட்கார்ந்துக்கிட்டு பச்சை தண்ணி கூட பல்லுல ஓடாம பாடிட்டே இருப்பேன். பாடு சொன்னா பத்தாது, பாட முடியல. நீ என்கிட்ட தோத்துட்ட. நீ என்ன செய்யற? உனக்கிட்ட தோத்துட்டேன்னா சத்தியமா சொல்றேன், என் அண்ணன் மேல சத்தியம் சொல்றேன், மொட்டை குண்டியா ஓடுறேன். ஏன் 2 பேருமா இல்ல அவருமா? அந்த ஆள அவுத்துட்டு ஓட வைக்கிறேன்டி. ஓ அவன் அவுத்துட்டு ஓட வைப்பீங்க. பாப்பா முடி. சரி அப்படி சொல்றது பிரச்சனை இல்ல. சரி பாடுவேன்ற. ஏரியா 6000 உமக்கிட்ட தோத்துட்டா அம்மன குண்டியா என் பங்காளிய ஓட சொல்லிருக்கேன். வா டேய் ஏரியா எனக்கிட்ட நீ தோத்துட்டனா? யார்ட்ட? எனக்கிட்ட. நீ எல்லாம் ஒரு ஆளு ஒண்ணு நான் தோப்பனா? நான் தெரியாம தான் கேக்குறேன். பப்புனு கறந்து பாக்கும்போது உனக்கு என்ன கால்ல ஓட்டல பீ மாதிரி இருக்கா? நீ எல்லாம் ஒரு ஆளு ஓட்ட. ஆமாயா என் கதாபாத்திரம். நீ சாதாரண பப்புனு தானே. பப்புன்னு தான் உன் வீட்டு கிள்ளிக்கிறேன்னு நினைச்சேன். சரி விடு. ஒருவேளை உன்கிட்ட நான் பாட முடியாம நான் தோத்துறேன்னா இந்த கல்லம்பட்டி மேலையில இருந்து இந்த கட்டையை நான் முடிக்கல. நீ வீட்டுல 10 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்பா வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. ஏய் நான் 10 கட்டை வச்சிருக்கேன், 15 கட்டை வச்சிருக்கேன். அது ஏன் சௌரியம். சரி நான் கட்டையை முடிக்கல, வேஷமும் போட. சோத்து கண்டவனுவா சோத்துக்கு. நான் எம்ஏ, நான் பிஏ. தின்னுக்க ஆசையா அள்ளி தின்னுக்க. நான் உன்னை வேணாம் சொல்லலையே. என்னையா சோத்து கண்டவன் கேட்டா நான் எம்ஏன்றேன், நான் பிஏன்றேன். பிஏ திங்க சொல்ற. அப்ப நீ அதை சாப்பிட போறேன்னு சொல்லலையா? பிஏ பட்டதாரின்னு சொன்னையா? ஓ இளங்கலையோ? ஆமா. சரி அது இங்க தேவையில்ல அவசியம். எப்ப நீ கவி பாடுவேன்னு சொன்னியோ ஆரம்பிக்கவா? பாப்பமியா பாப்பமா. பல்லாயிரத்தாண்டு வல்லாண்டு அப்படின்னா உள் சேவடி செய்வதற்காப்பு பேச குக்களை பிடித்து கூண்டி நாவில் அடைத்து வைத்து மிக்குதொரு மஞ்சள் பூசி மிகவும் நம்ம செய்தால் மக்குன பெறதாகுமோ அதனும் பின்னுக்கு உண்டாகுமோ குக்களால் குழந்தை பெரிதாக பேசு. பரவாயில்லையே அமலன் ஆதிபரான் நடிவேற்கு நீ ஆட்படுத்த விமட பெண்ணோடு கோணமடி யார் மொழி வேங்கடவன பேசு. நானொரு மனிதனின் அணிந்த தூக்கலால் ஒரு நேரம் சொல்ல தாண்டி வைத்தனும் ஞானமும் கல்விக்கு நமின்ற நூல்களும் ஈனர் குறைத்தாலும் இடதாக பேசு. பொன்னி மணிக்கு சிலம்பொழி புலம்ப சின்ன மன்னர் கொண்டு சில சேடிகிற சொல்லு அண்ணமன வெள்ளவன வாமன் வைத்தார் பேசு. வெம்புவாள் விழுவாள் பொய்யே மேல் விழுந்து அல்வாள் என்பது பொய்யே தம்பளம் தின்பாள் என்பது பொய்யே தன்னுடன் சாகுரியன் என்பது பொய்யே நஞ்சிலின் கொடிவன் நம்பி நடுத்தரவள நாயை விட கேவனுக்கு பேசு. பரவாயில்ல 4 கவி தெரியும் போல உனக்கு. ஆபத்து குதா பிள்ளை அரமச்சு குதுவா அன்னம் தாகத்தை திரா தண்ணீர் தரித்திர பிரியா பண்டீர் கோபத்தை இடக்க வேந்தன் குறுபடி உள்ள அசீரன் பாவத்தை வயனடி ஏனனை பேசு. நாய்வாளை அளவெடுத்து பெருக்கி திற்றின் அச்சம் எழுத எழுத்தாணி ஆகுமா பேய்வாள் சுடுகாட்ட பெருக்கி தள்ளி வைத்தால் வாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய் வார்த்தை கேளாசக சண்டிலும் சாண்டிலும் முழுத்தோடு தரமாட்டான் ஈவாறு ஈவட்டால் இமனி இயமட்டவன் ஏழு பிறப்பே இழுத்துவம் படுத்தவர்மான பேச்சடி அடைச்சுக்கிற போதியா பேச்சடி செத்தாலும் மேடல சாவே உன்னை காரி. உண்மையிலே நான் மனதார உன்னை பாராட்டுறேன். ஒரு பப்புனு கிட்ட இவ்வளவு அழுத்தம் திருத்தமா கவி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என் எதிர்பார்ப்பை தாங்கள் தவிடுபடி ஆக்கி விட்டீர்கள். உண்மையில மனசார வாழ்த்துறேன். நீ நல்லா படிச்சிருக்கீங்க போல. நம்ம சமாதானம் போற நானே உன்னை என்று சமாதானம் வர நீ ஓடுறீ என்ன சமாதானம். நாம் இரு நல்லா படிச்சிருக்கீங்க போல வாழ்த்துறேன். என்னுடைய வாழ்த்து என்றைக்கும் உங்களுக்கு உண்டு. நீ என்ன நீ நானும் சமாதானம் பண்ண போறதுக்கு இரியா. நீ என்ன பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர், நம்ம ரெண்டும் சேர்ந்து வாப்பந்தம் பட போறோம். வாப்பந்தான் என்னடா நீ பேசுற? பாவம்னு இறக்கப்பட்டு உயிர் பிச்சை கொடுக்குறேன். ஐயோ காப்பாத்திக்க. ஐயோ ஐயோ சாமி என்னைய கொல்ல போறாரு, எப்படியா காப்பாத்துங்க. ஐயா உயிர் என் மயிருக்கு சம்ம. நான் எனக்கு என்ன அவ்வளவு திமிருடா உனக்கு. கொல்லங்குடி கருங்குளம் உனக்கு எனக்கு 3 ஊர் தான் இடையில. உனக்கு எனக்கு 450 கிலோமீட்டர். பாவம்னு நான் இப்போ உனக்காக இறக்கப்பட்டு என்னால முடிஞ்சிச்சு. நான் நிப்பாட்டி உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். ஏன்னா என்னால நிப்பாட்ட முடியும். ஆனா உன்னால எப்பவும் நிப்பாட்டி காட்ட முடியாது. ஆமா நான் 90 வயசு கிழமை என்னால நிப்பாட்ட முடியாது. இவர் நிப்பாட்டுவார். டேய் எதனா சொல்லிருக்க நீ? என்னால நிப்பாட்டுவேன். புராணம் பேசி நிப்பாட்ட முடியும். பேச முடியல. வாடி நீ வாடி வருது நீ படதா புரதிய கோடி நீ கூடி இளையவர் தமோடு அவர்தான் கலைகிறது ஓடி பேச. சொன்னவளே மறுபடி சாம சொத்த தின்னவளே என் கூட சாகர சொன்னவளே என் கோமணத்தை ஒத்துக்கிட்டு அம்மன குண்டியா விட்டு உலகளா வளர்ந்து ஓத கரியவன் நிலவலாக நீர்வடி வேணியன் அணைகள் சோதிக்கிற மன தருவான் மட சிலமடி வாத்தி அவங்க பேசு. வெம்புவாள் விழுவாள் பொய்யே மேல் விழுந்து அல்வாள் என்பது பொய்யே தம்பளம் தின்பாள் என்பது பொய்யே தன்னுடன் சாகுரியன் என்பது பொய்யே நஞ்சிலின் கொடிவில் நம்பி நடுத்தரவள நாயை விட கேவனுக்கு பேசு. சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுது மென்னெஞ்சு நீங்காlan தாழ் வாழ்க கோகலியாண்ட குருமனின் தாழ் வாழ்க ஆகமாயின் அன்னிப்பால் தாழ் வாழ்க ஏகன் அநேக நீரர்களுக்கு பேசு. எருவாக்கி 2 விரல் மேல இருக்கும் கருவாக்க கண்கலங்கப்பட்டாய் திருவாரூர் தேரோடும் வீதியில செத்து கிடக்கிற
சரி. வாரம் வருது வாரம் வரி எடுத்து தோலும் தாரி மூணு ஒத்தும் வீரம் அழைத்து விட்டு பெருங்க